ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. முதலீட்டு ஆலோசனை ஆர்கனைஸ்ட் வர்சஸ் அன்ஆர்கனைஸ்ட், இந்த சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது ஆர்கனைஸ்ட் ஆலோசனையை பற்றி. ரொம்ப சிம்பிளான ஆலோசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமாக பெறக்கூடிய ஆலோசனையை நம்ம சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் யாருடைய மேற்பார்வை கீழே வராங்கன்னா, ஆம்ஃபி என்ற ஒரு அமைப்பின் கீழே வராங்க. ஆம்ஃபி எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரையும் மேற்பார்வை செய்யக்கூடிய ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன், தானே தன்னை மேற்பார்வை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஒரு சைஸுக்கு மேலே உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வருஷம் ஆடிட் பண்ணுவாங்க. இதுக்கு நாடு தழுவி இண்டிபெண்டன்ட் பேனல் ஆஃப் ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. இல்லை யார்கிட்ட வேணா அனுப்புவாங்க. அவங்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆடிட் பண்ணோன்னு ஒரு வரைமுறை இருக்கு. என்னெல்லாம் கேள்வி கேட்கணும், இதுல சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம சொல்லணும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரே மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்துக்கிட்ட எவ்வளவு பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிறத அவங்க க்ளோஸா வாட்ச் பண்ணுவாங்க. அடுத்தது, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தன்னுடைய ஒவ்வொரு கஸ்டமருக்கும் கொடுக்கக்கூடிய ஆலோசனை அந்த கஸ்டமருடைய ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு சார்ந்து இருக்கிறதா அப்படிங்கிறதையும் அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. இதுல நீங்க நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய பாயிண்ட் என்னன்னாக்கா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தன்னுடைய வாடிக்கையாளருக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்பது இன்சிடென்டல் அட்வைஸ் என்ற வகையை சார்ந்தது. ஏன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு அட்வைசர் கிடையாது. ஸ்ட்ரிக்ட் சென்ஸ் ஆஃப் த டேர்ம்ல அட்வைசர் என்பவர் முழுதும் ஆலோசனை மட்டுமே கொடுக்கக்கூடியவர். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய இதர சேவைகளை உங்களுக்கு செய்யறாங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க, உங்களுடைய ரிடம்ஷனை பண்ணி கொடுக்குறாங்க, டிரான்சாக்ஷன் எக்ஸிகியூஷனை அவங்க பண்றாங்க. அதுதான் அவங்களுடைய கோர் வேலை. அவங்க உங்களுக்கு தேர்வு செய்ய உதவுவது என்பது இன்சிடென்டல் அட்வைஸ் என்ற வகையை சேர்ந்தது. ஸோ எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் இன்சிடென்டல் அட்வைஸ் கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். சரி, ஒரு இன்வெஸ்டருக்கும் இந்த இன்சிடென்டல் அட்வைஸ் கூட சரியான வகையில் கொடுக்கப்படுகிறாதுன்னு ஆம்ஃபி கண்காணிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறது. யாரை பண்றாங்கன்னாக்கா, 100 கோடிக்கு மேல அசெட்ஸ் உள்ள அட்வைசர்ஸ் அவங்க ஆடிட் பண்ணி செக் பண்றாங்க. அல்லது யாராவது ஒரு அட்வைசர் மேலே ஏதாவது சில குறைகள் இருந்தாலோ அல்லது கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலோ செபி மூலமாக அவங்களுக்கு தெரியப்படுத்தி அதையும் அவங்க மேற்பார்வை செய்வாங்க. ஸோ அமைப்பு ரீதியாக ஒரு சாதாரண 1000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டருக்கு கூட சரியான ஆலோசனை வழங்கப்பட வேண்டும் என்பது செபியினுடைய முக்கிய குறிக்கோள், நோக்கம். அந்த குறிக்கோளை நிறைவேற்றக்கூடிய இடத்துல ஆம்ஃபி இருக்காங்க. ஆம்ஃபி அதற்கு ஒரு அமைப்பு ரீதியான ஒரு ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி மேற்பார்வை செய்யறாங்க. எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் ஆம்ஃபில ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். ஆம்ஃபி கொடுக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுதான் அவங்க இந்த தொழிலை செய்ய முடியும். ஸோ மேற்பார்வை என்பது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எதற்காகனாக்கா, இன்வெஸ்டரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. இதுல சில முக்கியமான ஆபரேஷனல் இஷ்யூஸ் இருக்கு. ஒரு இன்வெஸ்டருடைய கேவைசியும் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மெயின்டைன் பண்ணணும். நோ யுவர் கஸ்டமர் அப்படின்ற அந்த தகவல்கள். ஸோ இன்வெஸ்டரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது, இன்வெஸ்டரை ப்ராப்பரா ரிஸ்க் ப்ரொஃபைல் பண்ணியிருக்கணும். ஒரு இன்வெஸ்டருக்கும் எந்த அளவுக்கு ரிஸ்க் ஏத்துக்கலாம், இன்வெஸ்டர் மேல எவ்வளவு ரிஸ்க் சுமக்கலாம், இது எல்லாம் தெளிவா அப்ரைஸ் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சிருக்கணும். அவங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி தான் இன்சிடென்டல் அட்வைஸ் ஒரு இன்வெஸ்டருக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டிலேயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒரு சைடு
எல்லார்கிட்டையும் கேட்குறீங்க, ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர் போகணும், டைரக்ட்ல போகலான்னு. நீங்க டைரக்ட்ல போகும்போது இந்த எந்த வகையான கண்டிஷன்ஸோ தற்காப்பு நடவடிக்கைகளோ கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கும் இல்லை. ஏன்னா நீங்களே போய் வாங்குறீங்க, ஏஎம்சி கிட்டே போய் வாங்குறீங்க. ஏஎம்சி இதை இப்படி ஒழுங்கா பண்றாங்களான்னு மேற்பார்வை செய்யக்கூடிய எந்த விதமான ஒரு சிஸ்டமும் இன்னைக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இதனாலதான் ஒரு செக்டர் மேல போகுது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், மேல போகும்போது 2000 கோடியிலிருந்து 10,000 கோடிக்கு அந்த ஏஎம்சியினுடைய அசட் அதிகரிக்குது. இந்த 8,000 கோடியில பெரும் பகுதி டைரக்ட்ல வருது. இந்த ஃபண்டை அந்த நேரத்தில் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது சரியான தருணம் இல்லை. இப்படி டைரக்ட்ல போய் நீங்க வாங்கும்போது இந்த டிஃபென்சிவ் ஸ்டெப்ஸ், இந்த ப்ரொடெக்ஷன் எல்லாம் அந்த சிஸ்டம்ல அவ்வளவு சீராக இயங்குவதில்லை என்பது என்னுடைய கணிப்பு. சோ எல்லாரும் அந்த 0.5% 3/4% சேவ் பண்றோம். ஆனா கேபிட்டல் லாஸ் என்ற வகையில அந்த இடத்துல போய் தவறான முடிவுகளை தானே எடுக்கும் போது இழப்பு வருகிறது. அந்த இழப்பிலிருந்து மீள்வது ரொம்பவே கடினம், மீள்வதற்கு ரொம்ப நேரமாகும்ன்றதையும் நம்ம மனதில் கொள்ள வேண்டும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைஸ்ட் அப்படிங்கிறது இதுதான். அதுவும் நான் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சொன்னேன். இதுக்கு அடுத்தது டைரக்ட்ல போய் பண்ணலாமே அப்படின்ற அந்த கேள்விக்கும் வருவோம். டைரக்ட்னு வரும்போது நீங்க பிளாட்ஃபார்ம் மூலமா போறீங்க. செபி ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னாக்கா, ஒரு வாடிக்கையாளர் அல்லது ஒரு இன்வெஸ்டருக்கு கொடுக்கக்கூடிய சேவைகளுக்கு நீங்கள் பெறப்போகும் பணம் ஒண்ணு அந்த இன்வெஸ்டர் கிட்ட நீங்க வாங்கணும், இல்லைன்னா நீங்க விற்கக்கூடிய ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர் கிட்ட வாங்கணும். 2 பேர்கிட்டையும் வாங்கக்கூடாது என்பதுதான் எஸ்டாப்ளிஷ்டு பிரின்சிபல். உதாரணத்துக்கு என்னுடைய ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கிளைண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவர் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமா ப்ராடக்ட்ஸை வாங்கும்போது அவர்கிட்ட நான் அட்வைசரி ஃபீ வாங்கக்கூடாது, தனியா ₹1 கூட வாங்கக்கூடாது. ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ற ₹100 கூட வாங்கக்கூடாது. அதுதான் சட்டம். இந்த சட்டத்தை நம்ம கடைபிடிக்கிறோமான்னு ஆம்ஃபி ஆடிட் மூலமா வெரிஃபை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு எங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட் எல்லாம் பார்த்து அக்கௌண்ட் லெட்ஜர் உள்ள போய், சப்போஸ் நீங்க டாலியோ ஜோஹோ புக்ஸோ வச்சிருக்கீங்கன்னா அது உள்ள போய் செக் பண்ணுவாங்க. என்னெல்லாம் பணம் வந்திருக்கு, யாருக்கிட்ட இருந்தாலும் நீங்க பணம் வாங்கியிருக்கீங்க, யாருக்கெல்லாம் நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எதுக்காக இதெல்லாம்னாக்கா, எண்ட் இன்வெஸ்டர் கிட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நேர்மையா இருக்கணும்ன்ற அந்த ஒரு குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு தான். எந்த வகையிலும் இன்வெஸ்டர் பாதிக்க கூடாதுன்னு செபி மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டம்ல நினைக்கிறதுனால இதை எல்லாம் அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. பட் டைரக்ட் சிஸ்டம்னு வரும்போது நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் யார் வழியும் வரல, நேரா போய் ஏஎம்சி கிட்ட வாங்குறீங்க. இல்லைன்னாக்கா நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு ஜீரோ புரோக்கரேஜஸ் எல்லாருமே பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம் மூலமா வாங்குறீங்க. பிளாட்ஃபார்ம் என்ன பண்றான், ஏஎம்சி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை உங்க முன்னாடி வைக்கிறான், நீங்க அதை பார்த்துட்டு வாங்குறீங்க. சோ இதுல பிளாட்ஃபார்ம் உடைய பொறுப்பு வெறும் எக்ஸிகியூஷன் தான். நீங்க கிளிக் பண்ணா உங்களுக்கு யூனிட்ஸை கொடுக்கணும், அதுதான் அவனுடைய வேலை. அவன் என்ன பண்றான், உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதன் மூலமாவும் கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சுக்கிறான். டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா போகும்போது டிமேட் அக்கௌண்ட் கிடையாது பெரும்பாலும், அதனால அந்த செலவு கிடையாது. பிளாட்ஃபார்ம்ல போகும்போது அவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறாங்க. ரெண்டாவது, பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, நான் சொல்ல வேண்டியதில்லை, மியூச்சுவல் ஃபண்டினுடைய விளம்பரங்கள் நிறைய வரும். சோ அந்த விளம்பரம் மூலமாகவும் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வருவாய் இருக்கிறது என்பதை மறுக்கவே முடியாது. மூணாவது, பிசினஸ் ப்ரமோஷன் என்ற வகையில சில இன்சென்டிவ்ஸையும் பிளாட்ஃபார்ம்ஸ் பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பது என்னுடைய கணிப்பு. பிளாட்ஃபார்ம்ஸ் எவ்வளவு பணம் பெறாங்கன்றது இன்வெஸ்டருக்கு தெரிய போறதே கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பத்தி யாரும் பொதுவெளியில் சொல்வதில்லை. வெளிப்படைத்தன்மை இதுவரை போதிய அளவு ஏற்படுத்தப்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சோ பிளாட்ஃபார்முக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் அவங்க முன்னாடி வைக்கிறதுக்கு எந்த இன்சென்டிவ் இல்லைன்னு நீங்க நம்பினீங்கன்னாக்கா அது உங்க விருப்பம். நான் அந்த நிலைப்பாட்டிற்கு
உடன்படவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு கிளியரா இன்சென்டிவ்ஸ் இருக்கு. அந்த இன்சென்டிவ்ஸ் என்னைக்கோ ஒரு நாள் சமூகத்துக்கு வெளியே தெரியும் போது சமூகம் அதை பார்த்து கோவப்படலாம். சோ டைரக்ட்ல போகும்போது நிச்சயமாக இந்த இன்ட்ரெஸ்ட் அலைன்மெண்ட் குறைகிறது அப்படின்றது என்னுடைய கருத்து. பிளாட்ஃபார்ம் இல்லாம நேரா ஏஎம்சியில போயும் நீங்க யூனிட்ஸ் வாங்க முடியும். அதையும் நிறைய பேர் பண்றீங்க. அப்பவும் அந்த இன்சிடென்டல் அட்வைஸ்க்கான பொறுப்பு உங்களுடைய தான். ஏஎம்சி எந்த பொறுப்பையும் எடுத்துக்க மாட்டாங்க. இதுதான் சட்ட ரீதியான நிலைப்பாடு. உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற ப்ராடக்ட் தான் அந்த கால் சென்டர்ல கொடுக்குறாங்களான்னு நீங்க உறுதியா சொல்ல முடியாது. சரி, இது எல்லாம் இல்லாம இந்த டைரக்ட் ஆப்ஷன்ல இன்னொரு வகையான அட்வைஸ் இருக்கு. அதுதான் RIA என்று சொல்லக்கூடிய ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட போய் ஆலோசனை வாங்குறது. நேரடியா போய் ஒரு அட்வைசர் கிட்ட எப்படி அட்வைஸ் வாங்கலாம், அதுல என்ன நிறை குறைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். அந்த வீடியோல நம்ம RIA பத்தி பேச போறோம்.